ஸோ மக்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு காலையில இருந்து நான் எந்திரிச்ச உடனே கேட்கிற ஒரே விஷயம், லே ஆஃப், லே ஆஃப், லே ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தைய நான் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஆரக்கிள் கம்பெனில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 எம்ப்ளாயீஸ டெர்மினேட் பண்றோம் அப்படின்ற ஒரு இமெயில்ஸு ஷேர் ஆனதா சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. நான் கன்ஃபார்ம் ஒரு 30,000 பீப்பிள நாங்க கண்டிப்பா டெர்மினேட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு ஏன் இப்படி டெர்மினேட் பண்றான்றதுக்கான ரீசனும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா, பிகாஸ் ஆஃப் த ஏஐ ரீப்ளேஸ்மென்ட்ன்னு நாம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்குங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏப்ரல் 1 காலையில 6 ஏஎம்ன்னு நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 டேஸ். ஐ டோன்ட் நோ வாட் அபௌட் என்ன மெசேஜ் வந்ததுன்னு. ஆனா ஒரு 6 மணிக்கு காலையில நாங்க இந்த மாரி டெர்மினேட் பண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு இமெயிலுக்கும் வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. கிட்டத்தட்ட 30% ஆஃப் த பீப்பிள வந்து நாங்க ரிடக்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு செக்டார்லயும் கிட்டத்தட்ட 16 இன்ஜினியர்ஸ் வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து அந்த 16 பேர் அப்படின்றதுல நாங்க அந்த ரிடக்ஷன்ஸாவது இருக்கோம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த என்ன சொல்றாங்கன்னா, இந்த இமெயில் அப்படின்றது எல்லாருக்குமே சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா, அது 30,000 பீப்பிள்ல எல்லாருக்குமே சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ணிட்ட உடனே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து இன்னொரு லெட்டர் வந்து குடுக்கணும். டெர்மினேஷன் லெட்டர் மாரி அதெல்லாம் சைன் பண்ணி குடுக்கணும். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தையும் குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இமெயில்ல என்ன சொல்றாங்கன்னு நம்ம ஒரு விஷயத்த கேட்டுருவோமா? அந்த இமெயில் என்ன வந்திருக்குன்னா, "வி ஆர் ஷேரிங் சம் டிஃபிகல்ட் நியூஸ் ரிகார்டிங் யுவர் பொசிஷன். ஆஃப்டர் கேர்ஃபுல் கன்சிடரேஷன் ஆஃப் Oracle current business needs, we have made the decision to eliminate your role as part of a broader organizational change. As a result, today is your last working day. We are grateful for your dedication, hard work, and the impact you have made during your work time with us. After signing your termination paperwork, you will be eligible to receive a severance package subject to the terms and conditions the severance plans. You will receive an email from DocSign to your Oracle email address with the details on your severance and டெர்மினேஷன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க உழைச்சதுக்கான எல்லா ஒரு கிரேட்ஃபுல்னஸையும் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு தான் உங்களுடைய லாஸ்ட் வொர்க்கிங் டேவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு டாக்சைன் அப்படின்ற ஒரு பேப்பர்ல வந்து நீங்க சைன் பண்ணிட்டு போணும் அப்படின்ற மாரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலருந்து நம்ம என்னென்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒன்ஸ் அதாவது 1,62,000 பீப்பிள அங்க வந்து குளோபலா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு 20-30% ஆஃப் எம்ப்ளாயீஸ டெர்மினேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ரஃப்லி 18% அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா நாங்க குறைக்கிறது மூலியமா என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-10 பில்லியன் வந்து அவங்களுடைய பிசினஸ் வந்து க்ரோ ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட நாங்க லே ஆஃப் பண்றாங்கனாவே கிட்டத்தட்ட அவங்க பிசினஸ் அ க்ரோ பண்றதுக்காண்டி தான் இருக்கும். ஆனா, கிட்டத்தட்ட அவங்க போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரெவென்யூ பார்த்தாங்க அப்படின்ற மாரியே சொன்னாங்க. நல்ல ஒரு ரெவென்யூல இருக்கிற போதியும், தேவையில்லாத நாங்க நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கும் நாங்க ரொம்ப ஒரு தேங்க்ஸ் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதிலருந்து என் ஒப்பீனியன்ல என்ன சொல்றேன்னா, ஒரு ஏஐ ரீப்ளேஸ்மென்ட் கண்டிப்பா டெஃபினட்டா வந்து இருக்கு அப்படின்ற மாரியே சொல்லலாம். ஏன்னா, ஆஸ் ஆர் த நான் கூட இன்ஜினியரிங் தான் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இனிமே வரக்கூடிய காலத்துல நாம ஏஐ விட ஃபாஸ்ட்டா செயல்படும்னு தான் சொல்றேன். ஏன்னா, ஏஐ வச்சு 10x ஸ்பீட்ல நாம ஒரு டெக்னாலஜிய ரெவென்யூ பண்ணணும். இந்த வேர்ல்டையும் ரெவென்யூ பண்ணணுன்ற மாரி தான் தெரிய வருது. ஸோ நான் இத தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, இப்ப யாரா இருந்தாலும் சரி, ஏஐ தான். நம்ம ஏஐ எவ்வளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய சக்சஸ் ரேட் ஆனதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல விரிவாக்குறேன். அது முன்னாடி நீங்களும் உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்ட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல டியூ பண்ணிட்டு போங்க. அது வந்து நான் அந்த வீடியோல விரிவாக்குறேன். தேங்க் யூ.